ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ப்ளீஸ் எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி பார்க்க போகிறோம். அதாவது தவளைகளின் தலைவன். ஒரு குளத்தில் வந்துட்டு நிறைய தவளைகள்லாம் வாழ்ந்து வந்துச்சான். ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்து வந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு நிறைய மீன்கள், அவங்களோட பசிக்கு போக்குற அளவுக்கு மீன்கள் நிறைய இருந்துச்சு. அதனால் அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக அந்த தவளைகள் எல்லாம் அந்த குளத்துலேயே வாழ்ந்து வந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் தவளைகள் எல்லாம் ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்குச்சு. இதை பார்த்த வனதேவதை, ஏன் என்ன பிரச்சனை, எல்லாரும் எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். அதுக்கு தவளைகள் எல்லாம் சொல்லிச்சான், எங்களுக்கு வந்துட்டு ஒரு தலைவன் வேணும், ஒரு தலைவன் இருந்தால் எங்கள் கூட்டம் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம், அதனால் எங்களுக்கு ஒரு தலைவன் வேணும் அப்படின்னு கேட்டுச்சான். அதனால் வனதேவதை என்ன பண்ணாங்களாம், ஒரு மரக்கட்டையை அனுப்புனாங்களாம். அந்த மரக்கட்டையை பார்த்ததும் எங்களுக்கு ஒரு தலைவன் கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தவளைகள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அது மேலே ஏறி துள்ளி குதித்து விளையாடிக்கிட்டு ரொம்ப ஆட்டம் பாட்டமாக ஜாலியாக இருந்தாங்களாம். வழக்கம் போல் மீன்களை எல்லாம் கொத்தி சாப்பிட்டுட்டு அந்த மரக்கட்டை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தாங்களாம். மறுபடியும் அதுங்களுக்கு ஒரு பிரச்சனை, மறுபடியும் ஒரு சண்டை வந்துச்சான். மறுபடியும் வனதேவதை வந்துட்டு, என்ன பிரச்சனை, மறுபடியும் எதுக்கு சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த தவளைகள் எல்லாம் சொல்லிச்சான், இந்த மரக்கட்டைக்குள்ள உயிரே இல்லை போல், நாங்கள் எது பண்ணாலும் அமைதியாக அது போட்ட இடத்துலையே இருக்குது, எங்களுக்கு வந்துட்டு உயிர் உள்ள ஒரு தலைவன் வேணும், எங்களுக்கு இந்த மரக்கட்டை வேணாம் அப்படின்னு சொல்லிச்சான். அதனால் அந்த வனதேவதை என்ன பண்ணாங்களாம், சரி உங்கள் இஷ்டப்படியே உயிர் உள்ள ஒரு ஜீவனை அனுப்புகிறேன், உயிர் உள்ள ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொக்கு அனுப்புனாங்களாம். அந்த கொக்கு என்ன பண்ணுச்சான், ஐயோ தவளைகள் நிறைய இருக்குது, மீன்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு எல்லா தவளைகளையும் வந்துட்டு காலி பண்ணிடுச்சான். அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற சில தவளைகள் மட்டும், ஐயோ இந்த கொக்குக்கிட்ட நம்மளால் சமாளிக்க முடியாது, கம்மனு நம்ம வேறு ஏதாவது குளத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு குளத்துக்கு போயிட்டாங்க. இந்த கதையில் வர மாதிரியே தான் வந்துட்டு நம்ம இப்போ நிஜமான லைஃப்லேயும் நடந்துகிட்ருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. உங்கள் யாருக்கெல்லாம் அப்படி தோணுதோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அந்த தவளைகள்லாம் வந்துட்டு வேறு ஒரு குளத்தை தேடி போய் அங்கே நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சான். இப்போ வந்துட்டு நம்மளும் வந்துட்டு அந்த காலத்தில் வந்து காட்டிலையோ இல்லை ஏதோ ஒரு ஊர்லேயோ வந்து அமைதியாக அவங்கவுங்க லைஃப்பை மக்களே வந்து நடத்திட்டுருக்கிற வரைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்தது. நமக்கு ஒரு தலைவன் வேணும், அரசன் வேணும், அமைச்சர் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம இது பண்ணி ஒரு இப்போ அரசியல் அமைப்பு உருவாக்கின பிறகு தான் வந்துட்டு நிறைய பிரச்சனைகள், மக்களையே வந்துட்டு நாம் உருவாக்கின தலைவனே வந்து மக்களையே விழுங்குற மாதிரி தான் வந்துட்டு இப்போயும் எல்லா ஒரு செயலுமே நடந்துகிட்ருக்குது. இது என் கதை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லாருமே லைக் பண்ணுங்கள். ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு இதை சொல்லலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டில் இருந்தே நீங்கள் வேலை செய்யலாம். ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் வேலை செய்ய தேவையில்ல, ஒரு 15 to 20 மினிட்ஸில் முடிஞ்சிடும். வேணுன்றவங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.